എൻ്റെ പേര് പാളേന്ദ്രൻ ജയകുമാരി. ഞാൻ 2014 3 മാസം 12 തീയതി நான் பிடிபட்டு பூசாக்கு என்ன கொண்டு போனது. பூசாவில் இருந்து நான் 2015 3 மாதம் 10 தேதி நான் வெளியில் வந்தேன். வந்து இந்த பிள்ளையை கோர்ட்ஸில் போய் கேட்டு பிள்ளையை எடுத்து கொண்டு வந்தேன். நான் பிள்ளையை வீட்டை வச்சு படிப்பிப்ப வேண்டும். வந்தால் இந்த வீட்டுக்கு போய் வீட்டை போய் பார்ப்ப கொண்டு போனேன். வீட்டுக்கு உற்று சாமானம் இல்லை, கதவெல்லாம் உடைச்சி சாமானெல்லாம் எடுத்து ஓடெல்லாம் கலட்டி வீட்டுக்குள்ளே கிடந்த சோளரும் பல்புகள் வட்டிகள் மற்றது வாட்டப்பம் சகல சாமானும் கலவெடுத்துன்னு போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லை என் வீட்டில். சேத்தனி வைக்கிற கேட்டில் கூட இல்லை. அப்படி எல்லா சாமானும் கலவை போய் வீட்டில் இடந்தெல்லாம் எல்லாத்தையும் விளந்து இப்போ இந்த ஒரு வீடு ஒன்று கேட்போம். கிளச்சி 2 போய் வீடுகள் பார்க்க போனால் எனக்கு கேட்ட வீடுகள் அம்படி இல்லை. வீடுகள் தரவும் ஜனம் தயங்கி கொண்டு நிற்கணும். தங்களுக்கு இது அழைப்பின் பிரச்சனை வருமோண்டு வீடு தர பயப்படுது ஜனம் எனக்கு. அப்போ இந்த பிள்ளைய படிப்பிக்க இல்லாமல் கொஞ்சம் காலம் வச்சுட்டு இருந்துட்டு 7 ஆண்டு கடைசியாக நானாத்தான் கிளச்சி கோர்ட்ஸில் நீதவானோட நேராக கதைச்சி லோயரை பிடிச்சி இந்த பிள்ளையை கொண்டு திருப்பி மாச்சிரமத்தில் சேர்த்துருக்குறேன். படிக்கட்டும் வேண்டு பிள்ளைன்ற படிப்புக்காக. இப்போ எனக்கு இருக்க நல்ல வசதியான வீடும் இல்லை. இப்படி இருக்கிற இந்த நிலைமையை பாருங்கன்னா பாதுகாப்பே இல்லை இருக்கிறது வீட்டில். அப்படியான நிலப்பாட்டில் இருக்கிறேன். என்ன செய்கிறது? எனக்கு இதுக்கு ஏதாவது ஒழுங்கு செய்வீங்களா? அவங்கள அலையிலுமா? எனக்கு இருக்க ஒரு இருப்பிடத்தை மட்டும் எனக்கு உறுதியாக தருவீங்களா? அவங்கள அலையிலுமா? நான் நேரத்தை போய் கேட்குறேன்றது தெரியாமல் நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். இந்த பிள்ளைக்கும் வீசிங் வர்றது, வருத்தம் வர்றது. இந்த பிள்ளை 3 அண்ணாமலை இழந்துட்டு இன்றைக்கு நானும் இப்படி பிரிஞ்சு பக்கத்தில் இருந்து பிரிஞ்சு வாழைக்கு இந்த பிள்ளைன்ற இதயம் என்ன பாடுபடுது. பிள்ளை ஒரே கவலைப்பட்டு கொண்டே இருக்குது. நான் போய் பார்ப்போம்ண்டு ஸ்கூலுக்கு போய் பார்த்த நேரம் கூட பிள்ளை சொல்லுது, அம்மா நான் உங்களோட இருந்து படிக்கத்தான் விருப்பம், எனக்கு இப்படி இருக்க விருப்பம் இல்லையாண்டு. அப்போ அந்த பிள்ளைங்க மனத்தாக்கத்துலேருந்து அந்த பிள்ளை எப்படி படித்து நல்லா வரப்போனது எனக்கு தெரியாமல் எனக்கு. அந்த படிப்பு தான் முக்கியம், படிப்பிக்கணும்னு சொன்னால் நான் இப்படி என் பிள்ளை இப்படி பிள்ளை தமிழ் மேலே இழந்து இப்படி எதிரியை இருக்கிற மகனை நான் தேடி வலிக்கிட்டு கூட தான் எனக்கு இந்த வந்தது. என் மகன் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், அவனே இந்த அரசாங்கம் விடாமல் வச்சிருக்கு. இனிமேலாவது வந்த அரசாங்கமாவது எங்களோட பிள்ளைகளை விட்டு என்ன மாதிரி தான் இல்லை அம்மா மாதிரும் இவ்வளோ கவலைப்பட்டு கொண்டு இருக்கணும். எங்களோட பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஒரு இடத்தை எங்களுக்கு தெரிவு செய்து காட்டினாலும் எங்களோட பிள்ளைகள் இருக்கிற இடத்தையாவது ஒழுங்கு பண்ணி எங்களை போய் பாருங்கன்னு சொன்னாலும் நாங்கள் பார்த்து எங்களோட பிள்ளைகளை கையில் பிடிச்சி கொண்டு வந்துடுவோம். எங்களோட நிம்மதியாக வாழுவோம். எங்களுக்கு எனக்கு வேணுமே இந்த பிள்ளை. நான் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டேன். இந்த பிள்ளையை இழந்ததாலானே அவன் ஒரு கொடியை நான் வீட்டை வச்சிருந்தாலே இவ்வளோ பாதிப்பு நான் பாதிச்சு இருக்கிறேன். இருந்த சொத்தை இழந்து இப்போ இருக்கிற இடமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் நடுரோடலான் இருக்கிறேன். இப்போ எந்த அம்மா வீடுண்டா போல எனக்கு வீடு இல்லை. இது நான் நடுரோடில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன். ஏதோ ஒரு தஞ்சம் பூடுற மாதிரி இரவில் வந்து படுக்கிற மாதிரி இருக்கிறேன்னு வீட்டில் இருக்க எனக்கு ஆறுதலே இல்லை. எனக்கு நிம்மதியே இல்லை. இதுக்கு யார் எனக்கு முடிவு சொல்ல போயிடும்? இப்போ வந்த அரசாங்கம் வேண்டாலும் எந்த நிலையை பார்த்து என்ன விசாரித்து எனக்கு ஒரு நல்ல முடிவு செய்யணும். என்னட்ட எடுத்த சாமான நிலவரத்தையும் அக்கம் பக்கம் ஜனத்தில் வேண்டி தர முடிவு செய்யணும். அப்படியும் இல்லையா? இந்த அரசாங்க படையில் இருக்கிற என்ன செய்யணும் எனக்கு? கொண்டு அவையை என்னை கொண்டு போய் என்னை வீட்டு சாமானவே பாதுகாத்துருக்கணும். இன்றைக்கு அவையும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் விட்டுட்டு என்ன சொல்லினும் நீங்கள் அரைஞ்சா சொல்லுங்கன்னு சொன்னால் நான் ஒரு வருஷம் சிறையில் இருந்தேன்னா நான் வந்து கல்லறைக்கு தேடி பிடிக்கட்டேன். நான் எனக்கு உதவணும் செய்யலாதப்போ நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு என்ன தெரியாமல் கிடக்குது. ஏன் எனக்கு இந்த நிலை? இருந்து வாழ்கிறத விட சாகிறது நெல்லம் போட கிடக்கு. எனக்கு இனிமேல் எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் உயிரோட வாழணும்? ஏன் இப்படி எனக்கு இருந்த பிள்ளையும் இல்லையாண்டா நான் என்னத்துக்கு இருக்கணும்? அந்த பிள்ளை நானும் சாகிறேன் தான் முடிவெடுத்துருக்கிறேன். இனி வாழக்கூடாது. இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கையே வேண்டாம். தமிழன் இருக்காமல் அழிஞ்சு போகிறான்னு இல்லை. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேறு என்னத்தை சொல்லலாம்? நான் இவ்வளவு துண்டப்பட்டு இந்த சிறையில் போயிருந்தோண்டு இவ்வளோ கேள்விக்கு மத்தியில் நாங்கள் முகம் கொடுத்துட்டு வந்து நாங்கள் செய்யாத குற்றத்தை நாங்கள் செய்த மாதிரி நாங்கள் சுமக்க வேண்டியதாக கிடக்குது. மூத்த மகன் 2006 10 மாதம் 26 2006 10 மாதம் 26 என் மகனை சுட்டவங்க. என் மகன் வேலைக்கு போனவர் தெரியா, வேலையில் நின்றவர். இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியா, இன்னும் தெரியாது. அவரால் சுடப்பட்டது அரசாங்கத்தால் தான். இந்த பிள்ளையிட பொடி தந்தவங்க. இதுக்கு பிறகுதான் நான் அங்கே இருக்கையில் கட்டத்தில் மற்ற 3 பிள்ளைகளோட இங்கே வந்தேன். என் பிள்ளைய பாவம் வேலைக்கு போயிட்டு வந்து உழைச்சி தாராண்டு தானே போனது. இந்த பிள்ளை இருந்தால் இன்றைக்கு நிலைமை என்ன? என்ன இந்த பிள்ளைய வச்சு பார்க்காதா? இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது 2 வரைக்கும் தெரியாது. அது பப்ளிக்காக விலங்கு கொடுத்துட்ருக்குறாங்க 3ஆம் கட்ட சந்தியில் திருகோணமலையில். அங்கே இருக்கையிலா கட்டத்திலான் மற்ற பிள்ளைகளோட வந்தேன். இவர் என்ற 2ஆவது மகன். எனக்கு இவர் நோயாளர் நலப்பு சங்கத்தில் வேலை செய்தவர். கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில் இங்கே கொண்டு வந்து வச்சு நான் அவங்கள்ட்ட கேட்டு வேலையை ஒன்று எடுத்து கொடுத்து கண்டிப்பாக இந்த புதுக்குடியிருப்பு ஆஸ்பத்திரியில் நின்றவர். இவர் என்னோட வரைக்கும் செல் விழுந்து 2ஆவது மகன் நோயாளர் நலப்பு சங்கத்தில் வேலை செய்தவர்.
அப்போ இவர் கடைசி வரையும் முள்ளி வேக்காளால் என்னை கொண்டு போயிடணும் எவ்வளவோ காவல் இருந்தேன். கடைசி 5ஆம் மாதம் 5ஆம் தேதி என்னோட வரைக்கும் செல் விழுந்து செத்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த பிள்ளைகளை வளர்க்க. நான் 19 வயது மூத்த மகனுக்கு 19 வயது, சாய்க்கு 2வது மகனுக்கு 19 வயது, இந்த மற்றது அடுத்த 3வது மகன் பேர் தான் காணாமல் போனாள். இன்னைக்கு இந்த மகனை தேடித்தான் நான் கூட தூரத்துக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டுருக்கிறேன். என் பிள்ளைகள் கிடச்சா எனக்கு ஏன் இந்த நிலை வைப்பேன்? நான் இந்த பிள்ளைகளோட நான் வாழ மாட்டேனா? என் பிள்ளைகள் இந்த தங்கச்சியாரை பார்க்க மாட்டேதான். நான் என் பிள்ளைய இந்த அனாதையாக விட்டுட்டு இந்த 3 பிள்ளையை நான் கொண்டு திரிகிறேன்.